ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வாட் ஐ பாட் ஃபார் வரலட்சுமி விரதம்ன்ற வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் என்னென்ன சாமான் வரலட்சுமி விரதத்துக்காக நான் வாங்கியிருக்கேன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் காட்டணும்னு நினைக்கிறது அம்மன் முகம். இந்த முகம் பாத்தீங்கன்னா பேப்பர் மஷால செஞ்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு ஷாப்ல நான் இதை வாங்கியிருந்தேன். அவங்க ஷாப் நேம் கூட நான் உங்களுக்கு கீழே தரேன். அந்த ஷாப்ல அண்ணாட்டு நான் வாங்கியிருந்தேன் இந்த அம்பாள் ஃபேஸ். இந்த அம்மன் ஃபேஸ் நல்ல லட்சணமா இருக்கு. நல்லா இது 8 inches. நான் இன்னைக்கு நைட்டு எப்படியும் அலங்காரம் பண்ணுவோம் அம்மனுக்கு அழைப்புக்கும். அதுக்காக புதுசா வாங்கின மாட்டல், அகிலாண்டேஸ்வரி அம்மனோட ஜுவல்ஸ், அப்புறம் நெத்திச்சுட்டிலேருந்து எல்லாமே நான் போட்டு தோடு, அப்புறம் இந்த புல்லாக்கு, அந்த மூக்குத்தி, திலகம்லேருந்து எல்லாம் நான் போட்டு அம்மன் ரெடியாக வச்சிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல கட்ட வரும். இந்த இடத்துலையும் நம்ம கயிறு கட்டிக்கலாம், இங்கேயும் நம்ம கட்டிக்கலாம். 2 இடம் வரும். நான் இங்கே மட்டும் இப்போதைக்கு கயிறு போட்டு வச்சிருக்கேன் தேங்காயில கட்டுறதுக்கு. இதுவும் லைட் வெயிட்டாக தான் இருக்கு. நான் இவங்கள்ட்ட இதுவும் இதே சைஸ்ல வராகி அம்மன் முகம் வாங்கியிருந்தேன். வராகி அம்மன் முகம் நான் பேக் பண்ணி உள்ள வச்சுட்டேன். இது மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். வராகி முகத்தை நான் இன்னொரு வீடியோல காட்டுறேன். நெக்ஸ்ட் கலசத்துக்கு நம்ம குச்சி வச்சு கட்டணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா விஜயா ஸ்டோர்ஸ்ல இது மாதிரி ஒண்ணு விற்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா கலச சொம்புல இதை அப்படியே இன்சர்ட் பண்ணி இங்க கயிறு கட்டி இங்க மாலை போட்டுக்கிற மாதிரி இது வாங்கினேன். இதுக்கு முன்னாடியே நான் கோயம்புத்தூர்ல மங்கள விலாஸ், நியூ மங்கள விலாஸ்னு ஒரு ஷாப் இருக்கு. அங்க போயிருந்தப்போ நான் வாங்கி இருந்ததுதான் இந்த தேங்காயில வைக்கிறது. இது கலசத்துல வைக்க முடியாது. இது தேங்காயில தான் இதை வைக்க முடியும். இது தேங்காயில தான் இதை வைக்க முடியும். அதனால இது வேற ஏதாவது ஒரு அம்மனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் எடுத்து வச்சிட்டேன். இப்ப யூஸ் பண்ண போறேன்னா என்னன்னு எனக்கு இன்னும் ஷோரா தரல. அலங்காரம் பண்ணும்போது தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா வேணி. இது தேங்காய் குடுமியில சொருவி இங்க ஃபுல்லா பூ வச்சுக்கிற மாதிரி இது ஒண்ணு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் ஏன் ரேட் சொல்றது இல்லைன்னா இந்த வீடியோ இயர்ஸ் பை இயர்ஸ் போய்கிட்டே இருக்க போகுது. ஆனால் ரேட் சொன்னோம்னா அவங்க ஷாப்ல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குமேன்றனாலதான் நான் ரேட் சொல்றது இல்லை. அதனாலதான் நீங்க ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு, ஏன் நீங்க ரேட் சொல்லன்னு. அதுக்கும் நான் இதாக ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் இது வருஷம் பூரா, இது இன்னும் நிறைய வருஷத்துக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. அப்ப இதே வேலை இருக்குமான்னு தெரில. அதனால இது பாத்தீங்கன்னா வாழை தாரும்பாங்கல்ல, அது பூவோட இருக்க மாதிரி ஃபோம்ல நல்லா இருக்கு. இது விஜயா ஸ்டோர்ஸ்ல நான் வாங்கினேன் மயிலாப்பூர்ல. இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன், இதில் என்ன யூஸ்னா, இப்படி வாழை மரம் வாங்கினோம்னா இப்படி தொங்க விட்டோம்னா இது பாத்தீங்கன்னா நம்ம வாழைத்தார் பூவோட தொங்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இது 300 rupees இந்த இயர் 2024ல 300. இது பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய சைசஸ்ல கூட இருக்கு. அடுத்த பெரிய சைஸ் 550, நெக்ஸ்ட் 750 அது மாதிரி இருக்கு. விஜயா ஸ்டோர்ஸோட பிளாகுமே நீங்க பாத்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் கீழே லிங்க் தரேன், அதில் நீங்க பாத்துக்கலாம். இது நான் 2 வாங்கியிருந்தேன். எப்படி 2 வாழைக்கன்று வைப்போம் அதுக்கு வச்சுக்கலான்னு. பாத்தீங்கன்னா கவர்ல இருக்கு. இந்த கொக்கியோடு இருக்குன்னா நம்ம மாட்டி விட்டுக்கலாம். அடுத்து விஜயா ஸ்டோர்ஸ்ல நான் வாங்கினதுதான் இந்த நெக்லஸ். இது ஆடிப்பூரத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆண்டாள் கழுத்துல நான் போட்டிருப்பேன் இந்த நெக்லஸ். வரலட்சுமிக்கும் அம்பாளுக்கும் நம்ம வாங்கினோன்னா எல்லா சாமிக்கும் சாமி நகைனால யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து அம்மனுக்கு ஜவுரி முடி. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜயா ஸ்டோர்ஸ்ல அந்த மாதிரி சீர்தட்டு வாங்கியிருந்தேன். சீர்தட்டு உங்கள்கிட்ட நிறைய வேரியஸ் சைசஸ்ல நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு. நான் இது ஒரு 11 தட்டு நான் வாங்கியிருந்தேன். எனக்கு பழம் பூவெல்லாம் வைக்கணுன்றனால 11 தட்டு வாங்கியிருந்தேன். அதெல்லாம் கவர்க்குள்ள இருக்கனால இப்போதைக்கு எடுக்க முடியல. ஆனால் ஒரு தட்டு மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அம்பாளுக்கு ஜவுரி முடி. அம்மனுக்கு புதுசா ஜவுரி முடி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால புது ஜவுரி முடி இந்த வருஷம் சரவணா ஸ்டோர்ஸ்ல நான் வாங்கினேன். குரோம்பேட் ஷோரூம்ல, அங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் நான் அம்மனுக்கு இந்த ஜவுரி முடி வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா அம்மன் தலையிலையும் வச்சு நல்லா பின்னிக்கலாம், இல்லைன்னா நல்லா விரிச்சு விட்டு நல்லா பூ வைக்கிற மாதிரி நல்லா பெருசாவே நான் வாங்கியிருக்கேன். நான் பெருசா அலங்காரம் பண்ண போறோம், அதனால நான் கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல இந்த கோயம்புத்தூர் நியூ மங்களா விலாஸ் அவங்க ஷாப்ல நான் வாங்கும் போது அந்த பை, இது அவங்க கடையில நான் அந்த தொம்பை வாங்கினேன். யானை இருக்க மாதிரி. இது 3 feet. நான் ரேட் சொல்லலை,
நீங்க வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் கீழே தரேன், நீங்க வந்து கேட்டுக்கோங்க. இது வந்து பேரு, இது வந்து 3 feet இந்த பேரு. நான் வந்து ரேட் வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து சவுகார்பெட் போயிருந்தேன். நடுவில் வந்து சென்னை ட்ரிப்லேயே நான் சவுகார்பெட் போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்து பிளாக் ஷூட் பண்ணலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அங்கே வாங்கினதான் வந்து வரவங்களுக்கு வச்சு கொடுக்கலாமே வந்து கண்ணாடி வளையல் டசன். இது வந்து நான் வந்து 170 அந்த மாதிரி ரேட்ல நான் வாங்கினேன். இன்னொரு பண்டிலும் வாங்கினேன். அது வந்து ஆல்ரெடியே பிரிச்சுதான் எல்லாருக்கும் தாம்பூலத்துல வச்சு கொடுக்குறக்கா பிரிச்சுட்டேன். அடுத்து வந்து வரலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது பஞ்சுத்திரி மாலை. நீங்க வந்து ட்ரெடிஷ்னலா இப்ப வந்து எல்லா இந்த ஐயர் வீட்லயுமே அம்மனுக்கு வந்து பஞ்சுத்திரி மாலை வந்து போடுவாங்க. அது வந்து என்ன அர்த்தம்னு எனக்கு சரியா தெரில. ஆனா பஞ்சுத்திரி மாலை போடுறதுனால நான் அது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கவர் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல அவங்க கொடுத்த கவரு. இதுல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன வந்து நான் வாங்கியிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த ஜடை வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த ஜவுரி முடி காமிச்சிருந்தேன்ல, அதுக்கு வந்து குஞ்சலம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இங்க வந்து ஸ்டோன்லாம் வச்சு அழகா இருந்துச்சு, இது வாங்கியிருக்கேன். அடுத்து தோடு, வரலட்சுமிக்கு வந்து படைக்கிறக்காக புடவை வச்சு படைப்போம். படைக்கும் போது அம்மனுக்கு வந்து இந்த தோடையும் வச்சு படைக்கலாம் அப்படின்னு அம்மனுக்கு வந்து இது போடுறதா இருந்துச்சு. ஆனா வந்து வேற ஒரு தோடு வந்ததுனால, வேற ஒரு புது தோடு வந்ததுனால இது வந்து போட முடியாம இருக்கு. அதனால தாம்பூலத்துல வச்சு படைச்சிருவேன்னா. நெக்ஸ்ட் இந்த மாட்டல் 2 வாங்கினேன். இது வந்து எதுக்குன்னா வந்து கிருஷ்ணருக்காக வாங்கினேன். கிருஷ்ண ஜெயந்தி வந்து 10 நாள் அடுத்த 26 வந்து கிருஷ்ண ஜெயந்தி. அங்க நான் வச்சிருக்க கிருஷ்ண சிலைக்கு இடுப்பு ஒட்டியானலாம் நான் போன வருஷமும் வந்து இந்த மாட்டல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால அது பிஞ்சிருச்சு. அதனால இந்த வருஷமும் புதுசா நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அம்மன் கிரீடத்தெல்லாம் ஃபில் பண்றதுக்காக, அங்கங்க கேப் இருக்க இடத்துல ஃபில் பண்றதுக்காக இது வாங்கியிருக்கேன், இந்த லக்ஷ்மி டாலர் மாதிரி. அடுத்து வந்து இது பிவி ஷாப்போட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அங்க வந்து நான் வந்து நிறைய மாலை வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். அது கீப் ஆன் கெஸ்ஸிங். பின்னாடிலாம் வந்து அதான் தொங்க விட்டுருக்கேன். அது வந்து நிறைய வாங்கி வீடு பூரா ஹேங் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து அம்மனை வந்து அழைக்க போறோம். ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து 2 நிலமாலை, இது வந்து சின்ன சைஸ் நிலமாலையை நான் ஆடி போறதுக்கு மாலை மாதிரி போடுறதுக்காக இங்கே வந்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இங்கே வந்து கயிறு கட்டியிருக்கேன். இதை நம்ம அவுத்துட்டோம்னா நம்ம நிலமாலையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நிலமாலையாக தான் இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ண போறேன். இதுங்களா 2 மாலை ஆயிடுச்சு. எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இங்கேயும் நான் ஒரு நாட் போட்டிருக்கேன். இதை கழட்டிட்டோம்னா இப்படி இருந்து ஆண்டாள் மாலையா கூட வந்து சிலைக்கெல்லாம் வந்து போடலாம். இது வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த லோட்டஸ்லயே வந்து ஒரு டெக்கரேஷன். இது உங்களுக்கு வந்து தெரியும், போன வருஷம்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கு, ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. இந்த வருஷம் சீப் ரேட்ல நல்ல குவாலிட்டியா கிடைக்குது பிவி ஷாப்ல. அவங்க வீடியோ லிங்க் நான் வந்து கீழே தரேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் நிறையாவே வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4, இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள இருக்கு. 4, 5, 6 மாலை நான் வந்து இப்போ வச்சிருக்கேன். 6, 7 மாலை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மாலை நான் வச்சிருக்கேன்னு எனக்கே கவுண்ட் தெரில. இப்போ வந்து 7 மாலை வந்து நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். மிச்சம் எங்கே இருக்குன்னு தெரில, மிச்சம் வாங்க என்னான்னு தெரில. எல்லாம் வந்து நிறைய இருக்கனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுது. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நான் பேக்ரவுண்ட் வந்து இன்னைக்கு டெக்கரேஷன் வந்து பண்ண போறேன். நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்துக்கு நான் வந்து புதுசாக வாங்கினதுல வந்து இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் இயர் வரலட்சுமி விரதம் மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா முகம் வாங்கிட்டேன். அடுத்து என்கிட்ட குடம் வந்து எப்படின்னா வந்து 2 சொம்பு வச்சுதான் நான் இத்தனை வருஷம் வைப்பேன். ஆனால் அது நிற்காது, அது ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அந்த 3 நாளுமே ரொம்ப பயமா இருக்கும். அதனால வந்து இந்த வருஷம் புதுசாக குடம் வாங்கலான்னு மங்கல்ல தான் இந்த குடம் வந்து நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா சைஸ் 3. இது சைஸ் 3. இந்த குடம் நான் வாங்கினேன். ஏன் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் வரலட்சுமி மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இதோ பார்த்தீங்களா, முகம் வாங்கிட்டோம், கலசம் வாங்கிட்டோம். அடுத்து கலசத்துக்கு கட்டுற புடவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொன்னு காட்டுறேன். இப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து மோஸ்ட்லி ஒரு 7 to 8 இயர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது அம்மனுக்கு வந்து கை கால் வைக்கிறது தான். நான் வந்து கை கால் செட்டு ஆல்ரெடியே 2020 நான் வாங்கினேன்.
ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு எப்படின்னு தெரில, நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது என்ன இருக்கும்னு தெரில, தண்ணிக்குள்ள எப்படியோ மிஸ் ஆகி அங்க ஏதோ டம்ளர் தண்ணியில போய் இந்த கலர் வந்து ஃபுல் காலுமே ஆயிடுச்சு. அதனால வந்து அப்புறம் ஃபுல்லா பிஞ்சிருச்சு. அதனால நான் போன வருஷம் வந்து ஸ்டோன்ல நான் ஒரு கை கால் வச்சிருக்கேன், அந்த செட்டு வச்சுதான் நான் பூஜை பண்ணேன். அதனால வந்து இந்த வருஷம் ஒரு பூசை செட்டு வாங்கிடுவோம், கொஞ்சம் பெருசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கினேன். ஹஸ்தபாதம் கிளாத்ல இருக்க ஹஸ்தபாதம். இந்த அம்மனுக்கு வந்து இப்படி நம்ம வச்சு செட் பண்ணணும். இது வந்து என்னன்னா, இப்போ பூசை வாங்குறோம்னா இங்க வந்து கயிறு கட்ட ஒன்றும் இருக்காது. ஒன்று சில பேருக்கு நமக்கு வேணும்னா வந்து கயிறு வந்து ஊசி உள்ள விட்டு நம்ம கோத்து எடுத்துக்கலாம். நான் அப்படிதான் அந்த கைக்கு பண்ணேன். நான் இந்த கைக்கு ஆனால் டேமேஜ் பண்ண விரும்பல. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, கயிறு நல்ல இந்த பக்கம் ஒரு முடிச்சு இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டு இப்படி சைடு வழியா அப்படி மேலே தூக்குற மாதிரி அழகா கட்டுவாங்க. நானுமே இனிமேதான் யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்த்து நான் இன்னும் இனிமேதான் கட்ட போறேன். நெக்ஸ்ட் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு பாதி முடிச்சிட்டோம். முக்கியமானது அம்மனுக்கு புடவை தான். இப்போ வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பே இருக்கு, மேக்னா சில்க்ஸ்னு. அங்கதான் வருஷம் நான் வந்து புடவை வந்து அம்மனுக்கு வாங்குவேன். அங்க வந்து ஆஃபர்ஸுமே நல்லா இருக்கும், கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அம்மனுக்கெல்லாம் கட்டுற மாதிரி அங்க சூப்பரா இருக்கும். எங்க துறையூர்ல மேக்னா ஷோரூம்ல தான் நான் வந்து அங்க நிறைய பித்தளை சாமான்லாம் நான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டு வராகி அம்மனே அவங்கள்ட்ட தான் நான் வந்து வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு புடவை பார்க்குறீங்களா, இது வந்து போன வருஷம் வந்து நான் வேற இடத்துல எடுத்தேன், எங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் இது வந்து கரும்பச்சை சேலை. அம்மனுக்கு வந்து கரும்பச்சை கட்டினா ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு பெரிய அம்மன் 2 கலர்ஸ் இந்த வருஷம் நான் வைக்க போறேன். பெரிய அம்மனுக்கு வந்து இந்த கலரும், சின்ன அம்பாளுக்கு வந்து இந்த கோல்டு வித் கிரீன். அம்மன் 2 பேருமே கிரீன்ல தான் இருப்பாங்க இந்த வருஷம். ஆனால் இந்த புடவை வச்சிருக்கேன். அப்புறம் படைக்கிறதுக்கு இந்த ஒரு புடவை எடுத்தேன், அம்மனுக்கு தட்டில் வச்சு படைக்கிறதுக்கு இந்த புடவை. அப்புறம் வந்து ஆடி 18க்கு ஒரு புடவை எடுத்தேன். அது வந்து நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அகிலாண்டவல்லி அம்மன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நான் போஸ்ட் பண்ணேன். நான் வந்து நம்ம சேனல்ல வந்து இன்னும் போஸ்ட் பண்ணல. அப்புறம் இதுவும் வந்து ஒரு புடவை வந்து எடுத்தேன். இது வந்து முதல்ல வந்து அந்த மேக்னா சில்க்ல நான் எடுத்த புடவை இதுதான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணாலும் சரி இது இருக்கட்டும், ஏதாவது புது இதுக்கெல்லாம் கட்டலாம், நவராத்திரி அது மாதிரி நல்லா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த புடவை எடுத்தேன். இப்போ வந்து நான் சிலை கலெக்ஷன் காட்டுறேன். இந்த வருஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்த வரலட்சுமியை பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு வந்த வரமகாலட்சுமிகளை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். முதல் வந்து பெரிய லக்ஷ்மி அம்பாள் அம்மன் வந்து ஸ்ரீபுரம் நாராயணி. இவங்களை வந்து எங்க நந்தினி அத்தை, மை ஃபேவரட் நந்தினிஸ் வைஃப்ஸ். நந்தினி அத்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா அவங்க யூடியூப் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத்தை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தது அந்த ஸ்ரீபுரம் நாராயணி அம்பாள். இவங்க வந்து சங்கு சக்கரம், அப்புறம் வந்து அபயஹஸ்தம், ஒரு கையில வந்து துளசி வந்து மடிச்சு வச்சு அழகா காமாட்சி அம்மன் மாதிரி பத்மாசனத்துல அம்மன் வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் தலையில இந்த பிறையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த அம்பாளுக்கு. இப்போதைக்கு ஹையஸ்ட் எங்க வீட்டுல இருக்க பெரிய பொம்மையே வந்து இப்ப நீலாயதாட்சிக்கு அப்புறமா இந்த அம்பாள் தான். இது வந்து நியூடால்ஸ் வீடியோ இல்லை, ஆனாலும் வந்து லக்ஷ்மின்றனால நான் காட்டுறேன். இன்னும் நமக்கு வந்து 3 லக்ஷ்மி பெண்டிங்ல இருக்காங்க இந்த வருஷத்தோட புதிய வரவுகள், அவங்களையும் பார்ப்போம். இந்த லக்ஷ்மி இருக்காங்கல்ல, இவங்களை வந்து நான் கிரி ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன். எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்க கிரி ஸ்டோர்ஸ்ல தான் நான் இவங்களை வந்து அக்ஷய திருதி முடிஞ்ச அடுத்த நாள் மார்னிங் வந்து வாங்கினேன். 250க்கு தான் நான் வாங்கினேன். ஆனா வந்து நீங்க கேட்கும்போது ரேட் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவங்க 250க்கு வந்து இந்த லக்ஷ்மி வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப முகம் நல்லா மஞ்சள் தேய்ச்ச மாதிரி அழகா அம்மன் முகம் பத்மாசனம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இவங்க வந்த ராசி தான் வந்து அடுத்த 2 நாள்ல வந்து நான் சூர்யா குலுடால்ஸ்க்கு போய் ஓல்டு மாடல் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இங்க பார்த்தீங்களா, நின்ற கோலம் லக்ஷ்மி, இதே மாதிரி சரஸ்வதி, துர்க்கை, இவங்களை வந்து நீங்க வந்து அந்த ஷாப் வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் முந்தானேத்தும் இப்போ 2 வீடியோக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ அவங்க இதுதான், ஜெய் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட், அவங்கள்ட்ட தான் நான் இது வாங்கினேன், சூர்யா அண்ணாட்ட. நான் வந்து அவங்கள வந்து அந்த ஷாப் பேரே சூர்யா கடன் தான் நான் வந்து வீட்டில் சொல்றது. அந்த அண்ணாட்ட வாங்கினது தான் இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஸ்டாண்டிங்க. சரஸ்வதியும் துர்க்கையும் நான் இன்னும் வந்து காட்டல, அது நவராத்திரி டைம்ல காட்டுறேன். ஆனா நீங்க வந்து சரஸ்வதி வந்து ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் பூஜையில் நீங்க வந்து சரஸ்வதியை பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து நீங்க துர்க்கையை வந்து இதுவரையிலும் பார்த்தது இல்லை. அவங்களுக்கு இனிமேதான் வந்து ஒரு நாள் வந்து பூஜை பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போட்டேல இப்போ வந்து ஜெய் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் அங்கே வீடியோ எடுக்க போகும்போது நான் வாங்கினது தான் இந்த லக்ஷ்மி. இவங்க வந்து நார்மல் லக்ஷ்மி கிடையாது, இவங்க வந்து ஸ்வர்ண மகாலட்சுமி. எப்படி சொல்றேன்னா வந்து இடுப்புல வந்து பொற்கோடத்தை வச்சுட்டு ஒரு கையில அபயஹஸ்தம் வச்சுக்கிட்டு அவர் 2 கையில தாமரை வச்சு அழகா பத்மா, அப்புறம் வந்து ஒரு கால் மடிச்சு ஒரு கால் தொங்க போட்டு தாமரையில உட்காந்த மாதிரி அம்மன் நல்லா ரொம்ப அழகா இருப்பாங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து ஸ்மால் சைஸ் இல்லாம பிக் சைஸ் அவங்கள்ட்ட இருக்கு. அது எப்படியும் வந்து ஒரு 1 feet 1.5 feet இருக்கும். இவங்க வந்து ரொம்ப குட்டி குட்டி சைஸ் தான். நான் சரஸ்வதியும் வாங்கினேன். சரஸ்வதி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஷார்ட்ஸ் வீடியோ நான் மே மந்த் அப்லோட் பண்ணேன், அப்ப நீங்க பார்த்துருக்கலாம். துர்க்கையே நீங்க அப்பதான் பார்த்துருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதெல்லாம் தான் இந்த வருஷம் வந்து வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து முன்னாடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி பூவெல்லாம் காட்டினேன். ஆனால் நான் வந்து வந்து மகிழம்பூவையும் செண்பக பூவையும் நான் காட்ட மறந்துட்டேன், ரியலி சாரி. அதே மாதிரி கலச பொருளையும் நான் இப்பயே வந்து காமிச்சிட்றேன் என்னென்ன வந்து நான் வாங்கியிருக்கேன்னு. அதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் மார்க்கெட்டில் நான் வாங்கினதான் வந்து இந்த செண்பக பூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செண்பக பூ தான் நான் காட்ட மிச்சது வந்து உதிர்ந்துருச்சு கவர்லையே. வந்து இதுல வந்து 10 செண்பக பூ இருக்கும். நாங்கள் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நான் அப்பதான் பார்க்குறேன். இன்னொரு பேக்கெட்டும் வாங்கினேன், ஏன்னா ஒரு பேக்கெட் 10 சொல்லிட்டு இதுல கொஞ்சம் பூ நிறையாவே இருக்கு. இல்லை 10 பூ இருக்கும். அது வந்து கொஞ்சம் உதிர்ந்துருச்சு, ஆனால் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து திடீர்னு பார்த்து தான் வாங்கினேன் மகிழம்பூ. மகிழம்பூ நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மாலையாவே அப்படியே கட்டி விற்கிறாங்க. இது நான் வாங்கும்போது 100 rupees இந்த மகிழம்பூ. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் 100, இந்த பேக்கெட் 100. இது ரெண்டும் வந்து ஸ்ரீரங்கம் மார்க்கெட்லேயே வந்து அந்த ஒரு கடையில தான் செண்பக பூ இருந்துச்சு. அது வந்து கடைசி 9 மணி வரலும் வராது. நான் காலையிலே போய் எனக்கு தான் அந்த கடைசி 2 பேக்கெட்டும் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த மகிழம்பூ எனக்கு மனோரஞ்சிதம் வந்து கிடைக்கல. போன வருஷமும் வந்து கிடைக்கல. ஆனால் நெய்பர் ஆன்டி ஒருத்தவங்க வந்து தந்தாங்க. அதை வச்சு தான் நான் போன வருஷம் பூஜை பண்ணி இந்த வருஷம் எனக்கு வந்து கிடைக்கல ஒழுங்கா. அதே மாதிரி நம்ம கலச பொருள் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து வாழை இலை இருக்கிறவங்க வந்து வாழை இலை விரிச்சு அதில் அரிசி பரப்பி தான் கலசம் அமைக்கணும். ஆனா வந்து வாழை இலை இல்லாதவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு தாம்பாலமோ ஒரு தட்டுல நல்லா கிளீன் பண்ணிட்டு அதில் வந்து பச்சை அரிசி கொட்டி அம்மன் வந்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் லைட்டா தூவிட்டு அப்புறம் வந்து அம்மன் வந்து அது மேலே ஏலை பண்ணிடலாம். அடுத்து வெத்தலை பாக்கு வரவங்களுக்கு வச்சு கொடுக்க பாக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வரவங்களுக்கு வச்சு கொடுக்க வாழைப்பழம். அடுத்து கலச பொருள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலசத்தில் என்னென்ன போடணும்னா முதல்ல அரிசி போட்டுக்கணும். அடுத்து வந்து ஜாதிக்காய், நெக்ஸ்ட் வந்து மாசிக்காய், அப்புறம் வந்து ஏலக்காய் போடணும், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் இந்த காதோல கருகமணி, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு, பூவு, நெக்ஸ்ட் வந்து விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் இருக்குல்ல அது போடலாம். நானும் வந்து இப்போ குத்துமதிப்பாக தான் சொல்கிறேன். நான் காலைல லிஸ்ட் எடுத்து எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் வந்து 2 கலசம் இந்த வருஷம் வைக்கிறனால அம்மனுக்கு வந்து அரிசி தட்டில் பரப்புறக்கும் இந்த குடம் இன்னொரு ஒரு சொம்பு 2 சொம்பு இருக்கு. அதுலேயே ஃபில் பண்ணி அம்மன் வந்து அலங்காரம் பண்றதுக்காக முதல்ல இந்த சொம்புக்காக அரிசி நிறையா இருக்கு உள்ள. அடுத்து நான் சொன்ன மாதிரியே ஏலக்காய் கொட்டி காட்டுறேன். ஏலக்காவை நம்ம உள்ள போடணும். வேற தேங்காய், கலசத்துல வைக்கிறதுக்கு தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன், அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா அழகா இதனால கிளீன் பண்ணி, ஆனால் குடுமி இருக்கணும், நல்லா ஷேப்பா கிளீன் பண்ணி ஃபுல்லா நிறக்க மஞ்சள் தடவி நல்லா இந்த இடத்துல பொட்டு வைக்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு நான் எப்பயும் வந்து இங்கேயே ஒரு பொட்டு வைப்பேன், இங்கேயே ஒரு பொட்டு வைப்பேன். இது கன்ஃபியூஷன். சில பேர் இங்கே வைக்க சொல்றாங்க, சில பேர் இங்கே வைக்க சொல்றாங்க. நான் ரெண்டுமே வச்சிருவேன். இது பாத்தீங்கன்னா இப்படி வந்து சொம்புல வந்து நல்லா மஞ்சள் தேய்ச்சி உள்ள பொருள்லாம் போட்டு இப்படி கலசத்துல இப்படி அமர வச்சிடணும். தேங்காயை இப்படி வந்து தேங்காய் வந்து இதுல வந்து அமர வச்சிடணும். அதெல்லாம் மாயில கொத்து சொருவி அமர வைக்கணும். மாவில கொத்தெல்லாம் வந்து வந்துருச்சு, ஆனா நான் இன்னும் எதுவுமே திறக்கலை. இந்த நம்மள வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணுவோம் பார்த்துக்கலாம், நான் விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அரிசி காட்டுறேன், பச்சை அரிசி. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு, நான் வந்து காட்டுறேன். என்ன மளிகை ஜாமான் காட்டுறேன் நீங்க பார்க்காதீங்க. இது வந்து வரலட்சுமி வரதுக்கு கலசம் வைக்க முறைன்ற ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆனால் சோ மெனி ஒர்க்ஸ் வீட்டில் வந்து அதனால வந்து என்னால் ஒழுங்கா அந்த வீடியோஸ் வந்து 3 நாள் வந்து தள்ளி போயிடுச்சு. அதுக்கு முதல்ல சாரி. இங்கே வீட்லேயுமே நிறைய வேலை இருந்தனால ஃபுல்லாக வந்து வீடு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சாமிக்கு அந்த வைக்கிற இடம் டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணுறோம்னால நான் வந்து வீடியோ வந்து என்னால் போட முடியல. அதனால வந்து இந்த வீடியோவில் நான் எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வரலட்சுமி வரது ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரும். ஆனால் வீடியோ என்னைக்கு வருதுன்னு எனக்கே தெரில. சாட்டர்டே, சண்டே ஆர் மண்டேக்குள்ள நான் எப்படியா போட பார்க்குறேன். நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து தரப்போகிறேன்.
ஓகே, எல்லாரும் வந்து போன வீடியோ சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து போட்டோஸ் அனுப்ப விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து உங்க வீட்டு வரலட்சுமி விரதத்தோட போட்டோஸ் அனுப்ப விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட நம்பர் தந்திருக்கேன். அதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு நீங்க அனுப்புங்க. ஒருத்தர் போட்டோ அமிச்சா கூட இல்ல எத்தனை பேர் அமிச்சிங்கனாலும் ஷார்ட்ஸ் லாங் வீடியோ மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். வந்து ஒரு 10 பேருக்குள்ள வச்சுன்னா ஷார்ட்ஸ் போடலாம், இல்ல அதுக்கு மேல வச்சு நம்ம லாங் வீடியோ போடலாம். ஒருத்தர் அமிச்சாலும் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன், நான் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அந்த நம்பர் நான் கீழே தரேன். பிவி ஷாப்போட வீடியோ, விஜயா ஸ்டோர்ஸோட வீடியோ, அதே மாதிரி எல்லா வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கீழே தரேன். விஜயா ஸ்டோர்ஸ் வீடியோ, பிவி ஷாப் வீடியோ, நம்ம சேனல் நம்பரு, அப்புறம் வந்து என்னோட சோஷியல் மீடியாஸ்ன்னு நான் வந்து ஒரு பட்டியல் மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்ஸ்டாகிராம், இல்லை ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம சேனலுக்காக நான் வச்சிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.